துக்கத்தை கர்த்தர் மாற்றுவார். என் கண்ணீரை கர்த்தர் மாற்றுவார். என் கண்ணீரை கர்த்தர் துடைப்பா. என் வேதனையின் பள்ளத்தாக்கை கர்த்தர் நிரப்புவா. நான் ஆராதிக்கிறவர் ஜீவன் உள்ளவர். துன்பத்தை தாண்ட கிருபை செய்வா. அலையலையாய் பிரச்சனைகள் வந்தால் அதை மேற்கொள்ள எனக்கு பலன் அளிப்பா. அவர் என்னோடு கூட இருப்பா. இந்த ஆராதனை கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை. இந்த துதி கர்த்தருக்கு பிரியமான துதி. நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், வருகிற நாட்கள் உனக்கு அழகாக இருக்கும். வருகிற நாட்கள் உனக்கு நேர்த்தியாக இருக்கும். வருகிற நாட்கள் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். வருகிற நாட்கள் உனக்கு திருப்தியாக இருக்கும். வருகிற நாட்கள் உனக்கு நிம்மதியாக இருக்கும். சேனைகளின் கர்த்தர் பிரகடகமாய் கர்த்தர் சொல்லுகிறார், நீ போ, இனி உன்னை பின்தொடராது. நீ போ, இனி துன்பத்தை நீ காண மாட்டாய். நீ போ. இஸ்ரவேலின் தேவன் சொல்லுகிறார், இன்று காண்கின்ற எகிப்தியனை நீ ஒருபொழுதும் காண மாட்டாய். மகிமைப்படுத்துகிறார், மகிமைப்படுத்துகிறார், புரட்டி போடுகிறார். என் வாழ்வை புரட்டி போடுகிறார். என் வாழ்வை தேவன் புரட்டி போடுகிறார். நடக்கும். கர்த்தர் நன்மை செய்வார். உன்னை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் நல்லா இருப்பேன்? மனசார சொல்லுங்க. சொல்லுங்க, நான் என்று சொல்லுங்க. நான் நல்லா இருப்பேன், நான் சுகமா இருப்பேன், நான் ஆசீர்வாதமா இருப்பேன், நான் பலனாயிருப்பேன். அல்லேலூயா. எஸ், வருகிற நாட்கள் அப்படியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு வாக்கு தத்தங்களை ஏராளமாக தாராளமாக தெய்வம் நமக்கு தந்தருளி இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வாக்கு தத்தங்கள் ஒன்றும் குறையாது. அவருடைய வார்த்தை ஒன்றும் பொய் சொல்லாது. தாமதித்தாலும் ஏற்ற நேரத்திலே வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவார். நம்ம பயப்பட வேண்டாம், திகைக்க வேண்டாம், புலம்ப வேண்டாம், கலங்க வேண்டாம். வேத புஸ்தகம் சொல்லப்படுகிறது, அழைத்தவர் உண்மையுள்ளவர். அழைத்தவர் உண்மையுள்ளவர். இன்றைய நாளிலும் கூட தேவன் ஒரு வித்தியாச ஒரு ஆராதனையை நாம் அனுபவித்திருக்கிறோம். நான் அனுபவித்திருக்கிறேன். அல்லேலூயா. நாம் அநேக நேரங்கள் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கண்டு நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். அதை கண்டு பயந்து கொண்டிருக்கிறோம். ஐயோ, பிரச்சனை வந்துருச்சா? ஐயோ, இந்த பிரச்சனையை நான் எப்படி எதிர்த்து நிற்பது? இந்த பிரச்சனையை எப்படி நான் முடிப்பது? நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டுதானே இருக்கிறது அப்படின்னு நம்ம பயந்த சுபாவங்கள் அநேக நாட்கள் உண்டு. இன்றும் இந்த இடத்துல ஒரு பயந்த சுபாவத்தோடு எப்படி நடக்குமோ நடக்காதோ என்று கேள்விகளோடு இன்றும் இந்த இடத்துல நாம் அமர்ந்திருக்க கூடும். ஆகையினால்தான் தேவன் ஆராதனை வேளையிலே கர்த்தரினோடு பேசின ஒரு வார்த்தை, உன் வாழ்வை நான் புரட்டி போடுவேன். நீ பயத்தை, திகிலை எப்படி பார்க்க வேண்டும் என்று தேவன் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். உலகம் பார்க்கிற விதமாக அல்ல, உலகம் பார்த்து அதை கையாளுகிற விதமாக அல்ல, உலகம் அதை கண்டு தந்திரத்தின் வழியிலே போகிற வழியிலே அல்ல. இது பரிசுத்த பிள்ளைகளுக்காக தேவன் ஒரு கண்களை தேவன் உனக்கு இன்றைக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இன்று காண்கின்ற எகிப்தியனை இனி என்ன செய்ய மாட்டேன், காண மாட்டேன். ஆனாலும் பிரச்சனைகள் உண்டு. அந்த பிரச்சனை நான் எப்படி பார்ப்பேன்னு கேட்டா கர்த்தர் எனக்கு அதை ஜெயமாய் மாற்றி கொடுப்பா. அல்லேலூயா. இன்றைக்கும் தேவன் உயிரோடு கூட தான் இருக்கிறார். ஒருவேளை பல பேர் சொல்லியிருக்கலாம், நன்மை இன்றும் உனக்கு பெறவில்லை, இன்னும் கேள்விகளாகத்தான் இருக்கிறாய் என்று நம்மளை பார்த்து அநேகர் தூஷித்திருக்கலாம். நம்மளை கண்டு அநேகர் ஏளனமாக பேசியிருக்கலாம். ஒன்று நம்ம புரிந்து கொள்ளுவோம், ரட்சிக்கப்படாத முன்பு நாம் தனி மனிதர்கள். ரட்சிக்கப்படாத முன்பு உலகத்தோடு ஒற்றி இருந்தோம். ஆனால் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை எப்பொழுது நம்ம பெற்றுக்கொண்டோமோ, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தையும் சரீரத்தையும் என்றைக்கு பானம் பண்ணமோ, அப்பொழுது நான் தனி மனிதன் அல்ல, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார்.
இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறார். கடந்த நாட்களிலே நம் வேதத்தை தியானிக்க பொழுது இம்மானுவேல் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் உன்னோடு கூட இருக்கிறது. அதை நாம் சற்றும் மறந்துவிட வேண்டாம். ஆகினாலே இந்த நாளிலும் வேதத்தை திருப்பி நீதிமொழிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். அல்லேலூயா. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி, எல்லாரும் சொல்லுங்க, ஆபத்து காலத்தில் நான் என்னவா இருப்பேன்னு கேட்டா பயப்படாமல் ஆபத்தை கண்டு என்ன செய்ய மாட்டேன். ஆபத்தை கண்டு பயப்படாத மனிதர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? இல்ல. ஆபத்து வரும் பொழுதெல்லாம் எங்கிருந்து அந்த பயம் வரும் என்று தெரியாது, நடுக்கம் வந்துவிடும். ஏனென்றால் நீதிமொழிகளிலே வேதத்திலே சொல்லப்படுகிறது, ஆபத்து எப்ப வரும்னு கேட்டா சடுதியாய் வரும். அதுதான் ஆபத்து. எப்படியா வருமா? சடுதியாய் வரும். நல்லா இருக்கிறது போல இருக்கும், திடீர்னு ஒரு பள்ளத்துல விழுந்துருவோம். நல்லா இருக்கிறது போல இருக்கும், திடீர்னு வியாதியில விழுந்துருவோம். நல்லாதான் இருந்தாங்க, திடீர்னு மரிச்சு போயிட்டாங்க. நல்லாதான் இருந்தாங்க. ஆபத்து சடுதியாய் வருகிறது தான் ஆபத்து. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆபத்தை இன்றைக்கு நீ என்ன கண்ணோட்டத்திலே பார்க்க வேண்டும் என்றால், ஆபத்து எனக்கு வரும்பொழுது பின்பாக கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்பிக்கையோடு சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஆபத்து முன்பாக வரும், ஆனா முதலாவது கணம் எனக்கு இரண்டாவதாக வரும். ஆமென். ஆபத்து ஃபர்ஸ்ட் வரும். ஆபத்துல கர்த்தர் உன்னை என்ன செய்ய மாட்டாரு? கைவிடவே மாட்டார். எல்லாரும் சொல்றேன், கைவிட மாட்டார். ஆபத்துல என்ன செய்ய மாட்டாரு? கைவிடவே மாட்டார். நீங்க சொல்லலாம், ஆபத்து வந்ததுக்கு அப்புறம் என்ன பாஸ்டர், நான் வாழ்ந்தா என்ன செத்தா என்னன்னு சொல்லுவீங்க. ஆபத்து நாளிலே அவருடைய கூடார மறைவிலே கர்த்தர் உன்னை ஒளித்து வைத்து பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஆகையினாலே ஆபத்தை இனி நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், ஆபத்து வந்தால் பரவாயில்லை, எனக்கு பின்னாடி ஒரு கணத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது கர்த்தர் உனக்கு ஆபத்து நாளிலே எதை கொடுக்க போறாருன்னு கேட்டா, எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு கணத்தை கொடுக்க போகிறார். ஆமென். இரண்டாவது, ஆபத்து நாட்களிலே எனக்கு என்ன கொடுக்க போறாருன்னு கேட்டா, நன்மையை தரப்போகிறார். எதை தரப்போறாரு சொல்லுங்க? எனக்கு நன்மை நடக்கும். ஃபர்ஸ்ட் ஆபத்தை அனுபவிப்பேன், ஃபர்ஸ்ட் ஆபத்தை ஃபேஸ் பண்ணுவேன். ரெண்டாவது, எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு கேட்டா, நன்மையை கர்த்தர் செய்ய போகிறார். மூன்றாவது, ஆபத்து நான் சந்திப்பேன், ஆபத்து என் வாழ்க்கையில அனுபவிப்பேன். மூன்றாவது, என் வாழ்க்கையில என்ன நடக்கும்னு கேட்டா, கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவியை கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். இதெல்லாம் எப்ப நடக்கும்னு கேட்டா, நீ எப்பெல்லாம் ஆபத்தை சந்திக்கிறாயோ அப்பெல்லாம் உனக்கு கனமும் நன்மையும் உதவியும் கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஆபத்து இல்ல, எனக்கு ஆசீர்வாதம் மாத்திரம் வேணும்னு சொல்லக்கூடாது. ஆபத்து வேணாம், சடுதியாய் வருகிற துன்பம் எனக்கு வேண்டாம், சடுதியாய் வருகிற பலவீனங்களும் வியாதி எனக்கு வேண்டாம், எனக்கு ஆசீர்வாதம் மாத்திரம் எனக்கு வந்தா போதுன்னு சொல்லக்கூடாது. ஆமே. கனம் வேணுமா, உயர்வு வேணுமா, நீ எதை சந்திக்கணும்? ஆபத்தை சந்திக்கணும். நன்மை வேணுமா, எதை சந்திக்கணும்? ஆபத்தை சந்திக்கணும். உதவி வேணுமா, எதை சந்திக்கணும்? ஆபத்தை சந்திக்கணும். ஆபத்தான காரியத்தை நீ சந்திக்காமல் நன்மையை ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்று தேவன் வாக்குத்தத்தமாக தேவன் உன்னோடு கர்த்தர் பேசுகிறார். ஐயோ, சண்டை வந்துருச்சே, ஆபத்து பிசாசால வந்துருச்சே, ஆபத்து மனுஷனால வந்துருச்சே, ஆபத்து இவர்களால வந்துருதே, அவர்களால வந்துருதே அப்படின்னு உட்கார்ந்து புலம்பாதீங்க. ஆபத்து வந்தது நல்லது. ஆபத்து நாட்களிலே நீ எப்படி இருன்னு கேட்டா, எப்படி இரு சொல்லுங்க? அமைதியா இருக்க, பயப்படாமல். ஆபத்தை கண்டு என்ன செய்யாத? பயப்படாத.
ஆபத்தை கண்டு பதஷ்டப்படாத, அமைதியாயிரு. ஆபத்துக்கு பின்னாடி கனம் வருகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சங்கீதத்தின் புஸ்தகம் 91வது அதிகாரம் 15வது வசனத்தை, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்ன கனப்படுத்துவா. அல்லேலூயா. ஆபத்தை சந்தித்த எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு கேட்டா, மரியாதை கிடைக்க போகுது, கனம் கிடைக்க போகுது, உயர்வு கிடைக்க போறது. இன்னைக்கு எத்தனை பேரோட வாழ்க்கையில மதிப்பு இல்ல, மரியாதை இல்ல. கணவனால மனைவிக்கு இல்ல, மனைவியினால கணவனுக்கு இல்ல, 2 பேத்தால பிள்ளைகளுக்கு இல்ல, பெற்றோர்களுக்கு இல்ல. என்ன இல்ல? கனம், மரியாதை இல்ல பாஸ்டர். மரியாதையோடு பேச மாட்டாங்க, மரியாதையோடு எனக்கு உபசரிக்க மாட்டாங்க, மரியாதையே இல்லை. சே, இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் மரியாதை போயிருச்சு அப்படின்னு செத்து போயிடுறாங்க. மரியாதை எனக்கு கிடைக்கல, அதனால மனம் உடைஞ்சு ஹார்ட் அட்டாக்கே வந்துருது. என்ன கிடைக்கல? கனம் கிடைக்கலங்க. செய்த ஊதியத்துக்கு, செய்த வேலைக்கு என்ன கிடைக்கல? எனக்கு ஊதியம் கிடைக்கல. எல்லா இடத்துலையும் உண்மையுள்ளவனாக தான் இருக்கிறேன், ஆனா அதுக்குரிய கணங்கள் எனக்கு கிடைக்காமல் இன்றைக்கு என் இருதய காயப்பட்டதோடு இருக்கும் என்றால், நீ கலங்காதே. உன்னுடைய ஆபத்து நாட்களிலே கர்த்தர் உன்னை கனப்படுத்த வல்லவராக இருக்கிறார். இயேசு உன்னை கனப்படுத்துவா. மனுஷன் உன்னை கனப்படுத்துவான்னு நினைக்காத. கர்த்தர் உன்னை கனப்படுத்தினால் நிச்சயம் மகிமை உனக்கு உண்டு. எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு பரிச்சயமான ஒரு மனிதன் தான் யோசேப்பு. வேதத்தை திறந்து நம்ம வாசிப்போம். ஆதிகாமத்தின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 21வது வசனம். ஆதிகாமத்தின் புஸ்தகம். கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அல்லேலூயா. பாருங்க, தப்பு செய்யல, ஆனா எல்லாராலும் ஆபத்தை சந்தித்தவன் தான் யாரு? யோசேப்பு. தப்பு செய்யாதவனை எப்படி வைத்திருந்தார்கள் சிறைச்சாலையிலே அப்படின்னு கேட்டா, அதே 39வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்களேன். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவர் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும், அவன் செய்வதெல்லாம் எல்லாமே வாய்க்க செய்கிறார் என்று அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அல்லேலூயா. அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்னு கேட்டா, கர்த்தருக்கு உண்மை உள்ளவனா இருந்தான். ஆனா உண்மை உள்ளவனாய் இருந்தவனுக்கு என்ன கிடைச்சது? ஆபத்து தான் வந்தது. எந்த அளவு உண்மையா இருந்தானோ அந்த அளவு என்ன கிடைக்கிறது? சகோதரனுக்கு உண்மையா இருந்தான், தகப்பனுக்கு உண்மையா இருந்தான், சிறைச்சாலையில உண்மையா இருந்தான், அவன் வேலை செய்த வீட்டுக்கு எஜமான மனைவிக்கு எல்லா இடத்திலும் உண்மையா தான் இருந்தான். ஆனா அவனுக்கு என்ன கிடைச்சதுன்னு கேட்டா, எல்லா இடத்திலும் ஆபத்து தான் கிடைச்சது. ஆபத்தை சந்தித்த வாழ்ந்தவன். அல்லேலூயா. அவன் எப்படி வைத்திருந்தாங்க தெரியுமா? சங்கீத புஸ்தகத்துல 105வது சங்கீதம் 18வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். சங்கீத புஸ்தகம் 105. கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இடுப்பில் அடைக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. போதும். அவன் கால்கள் எதனால கட்டப்பட்டிருந்ததா? விலங்கு போட்டு ஒடுக்கி. எதுக்கு தெரியுமா? அவருக்கு உண்மையா இருந்ததுனால. ஆமே. இன்னைக்கு நீங்க சொல்லலாம், நான் ஜெபிக்கிறேன், ஏசப்பாவுக்கு உண்மையா இருக்கிறேன், தசமமாக கொடுக்கிறேன்,
காணிக்கை கொடுக்கிறேன், ராம்போஜனத்துல பங்கு பெறுகிறேன், ஆராதனையில பங்கு பெறுகிறேன், ஆனா இன்னும் என் கால் கட்டு என்ன செய்யல, அவிழ்க்கப்படலையே பாஸ்டர். இன்னும் ஆபத்தை நான் சந்தித்து கொண்டுதானே இருக்கிறேன். கவலைப்படாதீங்க, ஆபத்தை சந்திப்பது நல்லது. பின்னாடி என்ன வருது சொல்லுங்க, எனக்கு கனம் வருகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் இன்னும் என் கால் கட்டு அவரல அப்படின்னு கேட்டா, இந்த கால் கட்டுனால, சிறையிருப்புனால நான் புலம்பிக்கிட்டே இருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், நீ அமைதியாயிரு. இந்த ஆபத்து நேரத்துல தேவன் உன்னிடத்துல எதிர்பார்க்கிறது என்னன்னு கேட்டா எப்படி இரு, அமைதியாரு. சொல்லுங்க, நான் இனிமே புலம்ப மாட்டேன். என்ன செய்ய போறேன்? அமைதியா இருக்க போறேன். அல்லேலூயா. என்னை காலை கட்டுனாலும் சரி, என் இடுப்பை கட்டுனாலும் சரி, என் கழுத்தை கட்டுனாலும் சரி, நான் மறிக்க போவது அல்ல, அதுக்கு மாறாக பின்பாக எனக்கு கனம் வருகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கால் கட்டப்பட்டது குற்றமில்லாதவனுக்கு, கால் கட்டப்பட்டது உண்மையுள்ளவனுக்கு, கால் கட்டப்பட்டது கர்த்தருக்கு பிரியமானவனுக்கு, கால் கட்டப்பட்டது தன் அன்பை கர்த்தரிடத்தில் வெளிப்படுத்தினவனுக்கு தேவன் சொல்லுகிறார், ஆபத்து காலத்துல பயப்படாதே, அமைதியாயிரு, உனக்கு நான் கனத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறேன். அல்லேலூயா. எதை கொடு? ஆண்டவருடைய சமூகத்துல கிருபையை பெற்றுக்கொண்டு அப்பாவை பார்த்து சொல்லு, என் அன்பை உனக்கு தருகிற ஆண்டவரே. இன்னைக்கு நிறைய பேர் புலம்புறீங்க, நடந்துருச்சேன்னு புலம்புறீங்க, ஆபத்து வந்துருச்சேன்னு புலம்புறீங்க. தயவு செய்து இன்றைக்கு நான் சொல்றேன், எதை கண்டு நீங்க புலம்பாதீங்க, அமைதலா இருங்க, கர்த்தர் உன்னை கனப்படுத்துவா. யோசேப்பு பாருங்க, அமைதியா இருந்தான். எந்த அளவு அமைதியா இருந்தான்னா, எல்லா நேரத்திலும் அவன் அமைதியாக இருந்தான். கடைசியில வந்த காரியம், கர்த்தர் அவனை உயர்த்த ஆரம்பித்தார். ராஜா பார்த்து சொல்றாரு, இவன் தான் இனி இந்த இடத்துல அமர போறான், இவனுக்கு அதிகாரத்தையும் கனத்தையும் கொடுக்கிறேன். நீ சொல்லாம ஒரு கால் கூட அசையக்கூடாது, ஒரு கை கூட அசையக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கால் கட்டப்பட்டவன், கைகள் கட்டப்பட்டவன், இடுப்பு கட்டப்பட்டவன், சிறையிருப்பில் இருந்தவன், இன்றைக்கு கனம் எப்படி வந்திருக்குன்னு கேட்டா, அவன் சொல்லாம ஒருத்தன் கூட நடக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒரு கை கூட அசையக்கூடாது, ஒருத்தன் கூட எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. தேவன் கொடுக்கிற கனம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு கூட்டத்துக்கு மாத்திரம் அல்ல, உன் சந்ததி முழுவதுக்கும் கர்த்தர் உன்னை கனப்படுத்த வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆண்டவர் உன்னை கனப்படுத்தணும்னு நீங்க விரும்புங்க. ஆபத்தை கண்டு புலம்பாதீங்க. ஆபத்துக்கு பின்னாடி என்ன வருது சொல்லுங்க, எனக்கு கனம் வருகிறது. எல்லாரும் சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆபத்துல இருக்கிறீங்க? நான் விசுவாசத்தோடு தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீங்கள் கனம் பொருந்திய பாத்திரமாய் கர்த்தர் உன்னை உயர்த்தி வைக்க போகிறார். நீ சொல்லாம ஒரு அணு கூட அசையாது, நீ சொல்லாம ஒரு காரியம் கூட நடக்காது. எல்லாமே உனக்கு கீழாக்க என் தேவன் கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உன்னை கனப்படுத்துவா. ஆபத்தை கண்டு பயப்படாத, ஆபத்தை கண்டு அமைதியாயிரு, கனம் உன்னை தேடி வருகிறது. இரண்டாவது சொல்லுகிறேன், சங்கீதத்தின் புஸ்தகம் 46வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்துல இரண்டாவது உனக்கு துணையுமாய் வருகிறார், நன்மையாக வருகிறார். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு எப்படி வராரு? கேட்கல? என் வீட்டுக்கு அல்லேலூயா, கர்த்தர் எனக்கு துணையாக நன்மையாக கர்த்தர் வருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமே. துணை வேண்டும் தகப்பனே. இந்த உலகிலே துணை இல்லாமல் இருக்க முடியாது. நான் உறவின் துணையை சொல்லல, கர்த்தரின் துணை நமக்கு வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் துணை உனக்கு இருக்கும் என்றால் அந்த துணை எப்படியாய் மாறும்னு கேட்டா,
உன் ஆபத்து காலத்திலே உனக்கு நன்மை செய்கிற துணையாய் கர்த்தர் இருப்பார். அல்லேலூயா. 10 பேர் என் கூட இருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் நடக்க போறது அல்ல. அந்த 10 பேத்தால எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. 100 பேத்தால எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. என் மனைவி எனக்கு பலனா இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க, எங்க கணவன் எனக்கு பலனாக இருக்கிறான்னு சொல்லுவாங்க. இல்ல அழியாத நான் இந்த வேலையில இருக்கிறேன், மாதம் எனக்கு சம்பளம் வந்துடும், அதுதான் எனக்கு துணை என்று சொல்லுவார்கள். நான் சொல்கிற அந்த துணை அல்ல. அதெல்லாம் ஒரு நாளில் ஒரு நாள் அது அற்று போய்விடும். அதை உன்னை விட்டு தூக்கி எறிந்து விடும். நான் சொல்லுகிற துணை என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உனக்கு துணையாய் இருப்பார் என்றால் உன் ஆபத்து காலத்திலே உனக்கு நன்மை செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நன்மை செய்கிறவர். அல்லேலூயா. யாராக இருக்கட்டும், எந்த உறவாக இருக்கட்டும், உனக்கு நன்மை செய்ய எந்த மனிதனும் உனக்கு முன்பாக வரவே முடியாது. உனக்கு நன்மை செய்கிற தெய்வம் யாருன்னு கேட்டா நீ ஆராதிக்கிற இயேசு மாத்திரம்தான். அந்த இயேசு சொல்லுகிறார், ஆபத்து நாட்களிலே நான் உனக்கு துணையாயிருப்பேன். அதே சங்கீத புஸ்தகம் 37வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். இதுதான் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற துணை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தர் உனக்கு துணையாய் இருந்து உனக்கு கூடயே இருக்கிற தேவன் அல்ல, உனக்கு நன்மையை கர்த்தர் செய்வார். யாருக்கு நன்மை செய்வார்னு கேட்டா மேலே உள்ள 18வது வசனத்துல சொல்லப்படுகிறது, உத்தமனும் அல்லேலூயா. யாருடையது? உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உத்தமனுக்கு கர்த்தர் துணைன்னு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கூட இருப்பது முக்கியம் அல்ல, ஆபத்து காலத்துல உனக்கு நன்மை யார் செய்வா? ஆமென். உன் கஷ்ட காலத்துல யாரு உனக்கு நன்மை செய்வா? நீங்க இருக்கிற காலகட்டத்துல ஆபத்துன்னு வந்த உடனே அது பிள்ளையா இருக்கட்டும், உறவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், முதல்ல ஓடி போடுவான். அவன் நான் தப்பித்தா போதும்னு ஓடுற இந்த உலகத்துல உன் கூட இருந்து உனக்கு நன்மை செய்ய நான் இருக்கிறேன் என்று உன் தோள் மேலே கை வைத்து ஒரு நண்பனாக கர்த்தரோடு பேசி கொண்டிருக்கிறார். நான் இருக்கிறேன், நீ கலங்காதே. உன் தோளை தட்டி கொடுக்கிறார். நான் இருக்கிறேன். தகப்பன் ஒரு பிள்ளையை தோளின் சுமப்பதை போல இன்றைக்கு உன் கண்ணீரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். உன் இருதயத்தின் வேதனையை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறது முக்கியம் அல்ல, உன் கூட இருந்து உனக்கு நன்மை செய்கிறேன். இன்னைக்கு பல பேர் நம்ம கூட இருப்பாங்க, நான் இருக்கிறேன்னு ஆணித்தரமா சொல்லுவாங்க, நான் உன் கூடயே இருப்பேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. சில பேர் கூட இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, கூடயே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம தான் என்ன செய்யணும்? நன்மை செய்யற மாதிரி இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் வேதனையை கண்டு சொல்லுகிறார், உன் கூட இருக்கிறது மாத்திரம் அல்ல, உன் ஆபத்து காலத்துல நான் உனக்கு என்ன செய்ய போறேன்? துணையா இருக்க போறேன், நன்மை செய்ய போறேன். பஞ்ச காலத்துல உன்னை என்ன செய்ய போறேன்? எல்லாரும் சொல்லுங்களேன். பஞ்ச காலத்துல, தேவையின் காலத்துல, வறுமையின் நாட்களில் என் கூட இருக்கிறவ என்னை என்ன செய்ய போறாருன்னு கேட்டா திருப்தி அடைய செய்வா. என்ன திருப்தி அடைய செய்வா? இந்த உலகத்துல யாராலும் உன்னை திருப்தி அடைய, யாராலும் உன்னை திருப்தி அடைய செய்ய முடியாது. அதனாலதான் கர்த்தர் சொல்றார், நான் உன்னை திருப்தி அடைய செய்வேன். நீ விரும்பினால் கர்த்தர் அதை செயல்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆபத்தை கண்டு புலம்பாது, ஆபத்தை கண்டு புலம்பாது. ஆபத்தை சந்தித்தாதான் ஒரு திருப்தியான வாழ்வை உனக்கு தர வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு பல பேர் ஆபத்தின் விளிம்புல நீங்க நிக்கலாம், ஆபத்தின் சூழ்நிலையில நிற்கலாம். இன்னைக்கு தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை திருப்தி அடைய செய்வேன். தேவையில இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கலாம், பஞ்ச காலத்துல நின்று கொண்டிருக்கலாம்.
நான் உன்னை திருப்தி அடைய செய்வேன். கலங்காதே, திகையாதே, நானே உன் தேவன். ஆபத்தை தைரியமாய் சந்தி, ஆபத்தை தைரியமா ஃபேஸ் பண்ணு, ஆபத்தை தைரியமா எதிர்கொள்ளு. ஆபத்தை கண்டு மனுஷனிடத்துல அண்டிக் கொள்ளாத, ஆபத்தை கண்டு மந்திரவாதி இடத்துல போகாத, ஆபத்தை கண்டு குறி சொல்லுகிற இடத்துல போகாத, ஆபத்தை கண்டு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு போகாத. உன் ஆபத்து நாட்களில் யார் உன் கூட இருப்பான்னு கேட்டா, என் தேவன் உன் கூட இருப்பார். உன் கூட இருந்து உனக்கு நன்மை செய்வார். அதிக நிச்சயம். முதல்ல சொன்னேன், ஆபத்தை சந்திக்கும் பொழுது உன்னை கனப்படுத்துவார். இரண்டாவது, ஆபத்தை சந்திக்கும் போது உனக்கு நன்மை செய்வார்.